டிஎன் யூசரிப்பு நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, அதே மாதிரி வயது தளர்வு கொடுப்பாங்களா இல்லையா, சேம் டைம் பிசி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா குழப்பத்தோட நிறையா ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சார் அவர்கள் மூலமாக நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு வந்து ஒரு மெமோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெமோவில் வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு டிஜிபி இல்லை, அதே மாதிரி ஏடிஜிபியுமே வந்து கிடையாது. இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ஐஜி இருக்காங்க, அதே மாதிரி SP1 SP2 இவங்க 3 பேருமே வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, மாடல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸை அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் காவல்துறை சொந்தங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதுக்காக கூட இவங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் இன்டர்வியூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் ஒரு எஸ்ஐ ஆக போகிறீங்க, உங்களுக்கு கீழே ஹெட் கான்ஸ்டபிள், பிசி கிரேடு 1 கிரேடு 2 எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறீங்க. இது போக பப்ளிக்கோட வந்து நீங்கள் அட்டாச் ஆக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாமல் கரெக்டாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செக் பண்ணுவாங்களே தவிர, டிஎன் யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, அதே மாதிரி வயது தளர்வு கொடுப்பாங்களா இல்லையா, சேம் டைம் பிசி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா குழப்பத்தோட நிறையா ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டரில் உள்ள ஸ்டூடெண்ட், அதாவது ஏஜ் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நீங்களுமே வந்து ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சார் அவர்கள் மூலமாக நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு வந்து ஒரு மெமோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெமோவில் வந்து PSO போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், அதே மாதிரி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இதுக்கான கொஸ்டின் ப்ராசஸ் வந்து நீங்கள் எடுங்க, அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான். ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து வினாத்தாள் வடிவமைப்புக்கான ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இனி வரக்கூடிய நாட்களில் இதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு இடையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஎன் யூஎஸ்ஆர்பி வந்து ரிசர்வேஷனில் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. அந்த ரிசர்வேஷன் மூலமாக ஆல்ரெடி இருந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் மேம் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு டிஜிபி இல்லை, அதே மாதிரி ஏடிஜிபியுமே வந்து கிடையாது. இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ஐஜி இருக்காங்க, அதே மாதிரி SP1 SP2 இவங்க 3 பேருமே வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்கர் சிவால் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே மூவ் பண்ணுங்க. அதாவது அந்த எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே செட் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸை நீங்கள் டீம் போட்டு ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, சிலபஸ் மாறுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் சிலபஸ் மாற வாய்ப்பு கிடையாது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழைய ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ இது இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய PNSS, PSA இது 3மே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாடல் கொஸ்டின் வந்து வெப்சைட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு இடையில ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி காவல்துறை சொந்தங்கள், நீங்கள் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கால்பர் வந்து எப்போ வேணால் வரலாம். அதே மாதிரி சார் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எப்படி கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கொஸ்டின் இருக்குது. அது எனக்குமே தான் இருக்குது. ஏன்னா அந்த கோர்ட்டு கேட்ட அந்த ஃபார்மை இன்னும் போர்டு வந்து சப்மிட் பண்ணலை. அதுக்கான அப்டேட்டை இன்னுமே இப்போ வரைக்குமே எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸை அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் காவல்துறை சொந்தங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதுக்காக கூட இவங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம். இது போக
மேபி கால்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இன்னும் ட்ரைனிங் போகல. இவங்க புதுசாக ஒரு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் இருக்குது, அந்த எக்ஸாமை காண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ப்ராசஸ் இருக்குது, மெடிக்கல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது வேலைப்பளு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள், மாணவ மாணவிகள், நீங்கள் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு இடையில டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வேறு என்னென்ன எக்ஸாம்லாம் காண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும் தாலுக்கு எஸ்ஏ ஏஆர் இந்த 2 இதுவுமே ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி எஸ்எஃப்ஓவை பொறுத்த மட்டும் பணியிடங்கள், அதாவது காலியிடங்கள் இருந்தால் மட்டும்தான் வரும். அதர்வைஸ் இந்த இது இருக்கும் ஏஆர், அதே மாதிரி தாலுக்கு எஸ்ஏ இந்த 2மே வரும். டிஎஸ்பி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், இல்லைனா வராமல் கூட இருக்கலாம். ஆனால் தாலுக்கு எஸ்ஏ ஏஆர் வந்து கன்ஃபார்ம் வரப்போது. எஸ்எஃப்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே, இதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் எஸ்ஏ வருமா அப்படின்னா அதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ வருமா அப்படின்னா அதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இந்த 2 எஸ்ஐ எக்ஸாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேயே வரக்கூடியது, பட் வரல. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி இருந்த எஸ்ஐ எல்லாருமே, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எல்லாருமே இப்போ இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எஸ்ஐக்கான வேக்கன்சியுமே அவைலபிளாக தான் இருக்குது. டெக்னிக்கல் எஸ்ஐக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசி வேக்கன்சி. ஸோ பிசியை பற்றி நமக்கு வந்து எந்த இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. அதாவது அந்த கேஸ் எதுவுமே வந்து கிடையாது. கேஸ் இருந்தாலுமே வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம பிசி நோட்டிஃபிகேஷனுமே எப்போ வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். பட் இவங்க 1 by 1 தான் மூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரே டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 1 by 1 மூவ் பண்ணும்போது ஈஸியாக போர்டுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வந்து ரிசர்வேஷனில் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க, அப்போ இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஷோராக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அடிபட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுலேருந்து கரெக்டாக நம்ம பண்ணுவோமே தவிர மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ண மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வேஷனில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையுமே வந்து கூடிய விரைவில் அவங்க முடிக்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால மட்டும்தான் இப்போ அந்த கொஸ்டின் பேட்டர்ன், அதே மாதிரி சிலபஸ், மாடல் கொஸ்டின் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ், அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்து எப்போ வேணால் அப்டேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி கேஸ் வந்து முடியணும். ஏன்னா கேஸு மட்டும்தான் இப்போ வந்து ஒரு தடக்கல்லாம் இருக்க தவிர மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ஓகேவா? அந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாணவர்கள், காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே ட்ரைனிங் போயிடுவாங்க. அவங்க ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் வேலையை தவிர வேறு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ பிசி நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வெளியாக போகுது. அதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களுமே வந்து தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ எஸ்ஐ சிலபஸை பொறுத்த மட்டும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் அந்த சிலபஸ் மாற வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ இது மட்டும்தான் மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இதுக்கான வேக்கன்சியுமே இருக்குது. நம்ம கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புமே வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த வயது வரம்பை பற்றி நம்ம கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறையா அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி மாணவர்கள் எல்லாருமே நம்ம ப்ரெஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து சிஎம் காதுக்கு வந்து போயிருக்கும். ஓகேவா? ஸோ சிஎம் நினச்சா மட்டும்தான் வயது தளர்வை வந்து கொடுக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு போர்டு வந்து இண்டிவிஜுவலாக எந்த விதமான முடிவுமே வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா சிஎம்மோட காதுக்கு வந்து போயிருக்கும். இந்த மாதிரி எஸ்ஐக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து வயது தளர்வு வந்து கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கும். அதனால் அதை கன்சிடர் பண்ணி சிஎம் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் ஈஸியாக வந்து இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கொடுக்க மாட்டாங்க, படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து
ஒரு டிமோட்டிவேட்டாக இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி பயப்பட வேண்டாம். 99% வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி ப்ரெஸ் நியூஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எஸ்ஏ யூனிவர்சிட்டி போர்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நிறைய மாணவர்கள் வந்து குழம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வயது தளர்வு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இப்போதைக்கு நம்ம டிஎன்விஎஸ்ஆர்பி போர்டுக்கு டிஜிபி அதே மாதிரி ஏடிஜிபி வந்து கிடையாது. இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஐஜி இருக்காங்க, அதே மாதிரி SP1 SP2 இருக்காங்க. ஸோ SP1 பொறுத்த மட்டும் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. SP2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி பிசி எக்ஸாம், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ, டெக்னிக்கல் எஸ்ஏ, நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு நான் கால்புரம் வந்த பிறகு தான் படிப்பேன், அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும், அதாவது இந்த பார்டர் ஸ்டேஜில் உள்ள ஸ்டூடெண்ட் மட்டும் படிக்காமல் ஒரு கன்ஃபியூஸோடு இருப்பீங்க. ஸோ நீங்களுமே தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே நன்மைக்கே. அதை விட்டுட்டு ஒரு டிமோட்டிவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது டிமோட்டிவேட்டாக மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு பாசிட்டிவோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ வேறு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏயை பொறுத்த மட்டும் பழைய லா மாதிரி இப்போ புது லா வந்து கிடையாது. செக்ஷன், சாப்டர் இது எல்லாமே வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி பழைய ஐபிசி மாதிரி இப்போ புதுசாக உள்ள பிஎன்எஸ் வந்து கிடையாது. ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய சப் கிளாஸஸ் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். பட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் நீங்கள் பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்ஏ இது போக போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தென் பிஎஸ்ஓ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அட்வொகேட் மாதிரி படிக்காமல், ஜட்ஜ் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி படிக்காமல், ஒரு எஸ்ஐக்கு ஒரு செக்ஷனில் என்ன செக்ஷன் வேணும், கோர்ட்டுக்கும் காவல்துறை அதே மாதிரி மக்கள் காவல்துறை இவங்க எல்லாத்துக்குமே என்ன செக்ஷன் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமில் ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பேருமே பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் இன்டர்வியூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் ஒரு எஸ்ஐ ஆக போகிறீங்க, உங்களுக்கு கீழே ஹெட் கான்ஸ்டபிள், பிசி கிரேடு 1 கிரேடு 2 எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறீங்க. இது போக பப்ளிக்கோட வந்து நீங்கள் அட்டாச் ஆக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாமல் கரெக்டாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செக் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கேட்பாங்க. அது போக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க அதை பற்றி கேட்பாங்க. மேபி நீங்கள் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஐடி, மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிஇ கிராஜுவேட் அப்படின்னா எதுக்கு அந்த ஃபீல்டை படிச்சுட்டு நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் உண்மை தன்மையோட பதில் கூறினீங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே? அதே மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் சர்வீஸு, இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, இப்போ கரண்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து யார் எஸ்பியாக இருக்கா, யார் ஐஜியாக இருக்கா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதுக்கு என்ன செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அந்த பதவிக்கு, இந்த எஸ்ஐ பதவிக்கு இவங்க சூட்டபுளாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படிக்கிங்க, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறீங்க, இன்டர்வியூ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜாபுக்கு போயிடலாம். ஓகே? ஸோ நல்ல விதமான முன்னேற்றம் வந்து டிஎன்விஎஸ்ஆர்பி போர்டுகிட்ட வந்து இருக்குது. ஸோ படிங்க, மனசை வந்து தளர விடாதீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம், நல்லா கொடுப்பாங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மெமோ ஆர்டர் காப்பியை வந்து நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டியாளராக வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நம்ம போட்டி போடணும். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் அது வரல இது வரல அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி குழம்பி போய் இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது.
கிடைக்காது. ஸோ நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம தான் போராடணும், போட்டி போடணும். ஓகே, ஸோ படிங்க, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். உங்ககிட்ட எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை இன்னும் நல்லா ப்ளஸ் ஆக்குங்க. எது மைனஸாக இருக்கோ அதை ப்ளஸ் ஆக்க பாருங்கள். அதை விட்டுட்டு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் ஃபிசிக்கல் பண்ணுவேன், ஃபிசிக்கல் அப்புறமா தான் நான் வந்து இன்டர்வியூ ரெடி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸாம் நீங்கள் நல்லா ரெடி ஆகுங்க. அதே மாதிரி சைடு பை சைடு நீங்கள் வந்து ரன்னிங், ரோப்பு, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இது எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இது வந்து எஸ்ஐ பிசி 2 பேருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் எக்ஸாமை முடிச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமும் படிக்காங்க, ஃபிசிக்கலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வருமுன் காப்போம், அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம் வருதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கலும் நம்ம ரெடி ஆகணும், எக்ஸாமும் ரெடி ஆகணும். இது ரெண்டுமே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடணும். நம்ம இன்டர்வியூ வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளை வெற்றியை நோக்கி பயணிக்கும், வெற்றியை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் மைண்டோட படிங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன். இதுக்கு அப்புறமா அந்த கேஸை பற்றின டீட்டெயில் வந்து அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா காவல்துறை சொந்தங்கள் அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.